குரு அருள் இல்லையெனில் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் 2026 2027 மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏன்னா உச்சம் பெற்ற இடத்திற்கு வந்து அமரும் போது ஒரு சில மாற்றங்கள் நிகழும். 12 ராசிகள்லேயே ஒரு 4 ராசிக்காரங்க விபரீத ராஜயோகத்தை பெற போகிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் மூலிமா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் சிறப்பான கல்வியை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஆராயும் மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர், சிறந்த அறிவாளியாக ஆக்கக்கூடியவர், உயர்ந்த பதவி, லட்சியம், நல்ல ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் தரக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் நல்ல இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். குழந்தை பேர், அறிவு, அதே மாதிரி உங்களுடைய செல்வ செழிப்பு, ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, வீட்டில் கூட நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்குன்னா குரு வந்து நல்ல இடத்துல ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும்போது தான் இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கும். இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடம்பெயரக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ஆண்டில் மேசம், மிதுனம், கன்னி, விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக இவங்களுக்கெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்களுடைய நட்சத்திர பெயர் தெரிந்தால் கூட எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குரு பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று அமரும் போது ஒரு சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படும். ஏன்னா உச்சம் பெற்று அமரும் போது குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலனை தான் கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது மேச ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். புதுசாக சொத்து வாங்குவீங்க, ரொம்ப நாளாக சொத்து வாங்கினேன் ஆனால் என்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த வீண் சண்டை சச்சரவுகள், உறவுகளால் இருந்த அந்த பிளவுகள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு மகிழ்ச்சிகரமாக வருகின்ற நாட்களில் நீங்கள் பொழுத கழிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். தன லாபத்தையும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ண செய்யக்கூடிய இடத்துல வந்து மிதுன ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். அதனால் தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீட்டில் சுபகாரியம் நடக்கவே இல்லைப்பா, நாங்களும் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டே இருக்கோம், நல்ல ஒரு வரனே அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். தொழில் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கல, போதுமான வருமானம் இல்லை, வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடையூறுகள், நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலிமா ஒரு சில இடைஞ்சல்களை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன், அதனால் தொழிலில் ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பகமான ஒரு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதன் மூலிமா தொழிலில் நல்ல ஒரு வருமானம், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனுடைய ஆதிக்கமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, மிதுன ராசிக்கு குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில், வியாபாரத்தில், சமுதாயத்து மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, நல்ல ஒரு கௌரவமுள்ள நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள்
சிறப்பான இடத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நஷ்டம், விரைய செலவு, வீட்டில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், அதன் மூலியமா சின்ன சின்ன விரயங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த இடத்துல வந்து குரு பகவான் அமரும் போது எதிர்பாராமல் பண வரவு கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது வீட்டில் கட்டாயம் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, ரொம்ப நாளாக மனை வாங்கணும்னு நினச்சவங்களாம் கண்டிப்பாக இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது, பொருளாதாரத்தில் அடுத்த லெவலில் நோக்கி பயணிக்க போகிறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசிக்கு நீண்ட நாட்களில் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடை, தொழிலில் தடை, வியாபாரத்தில் தடை, குடும்பத்தில் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்படின்னு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம், எதிர்பாராமல் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீண்ட நாளாக ஒரு சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும். ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்துருப்பீங்க. நீங்களே எதிர்பாராமல் நிறைய இன்னல்களை அனுபவிச்சிருந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகள் கிடைக்க போது, உண்மையான உறவுகள் உங்களை தேடி வரப்போகுது. அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சக ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகமான நாட்கள் அப்படின்னே சொல்ல. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடக ராசி. இந்த ராசியில் குரு பகவான் அமர்றதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், இருந்தாலும் அதிகமாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு கிடைக்கும், இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும். மன ரீதியாக கொஞ்சம் குடைச்சல்கள், கொஞ்சம் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பகவான் எந்த ராசியில் பயணிக்கிறாரோ அந்த ராசிக்காரங்க கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க, பணவரவு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும். குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா குழந்தை பேர் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். தொழிலில் இடைஞ்சல் இருக்குது, தடையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல வந்து அமரும்போது, குறிப்பாக 11ஆம் இடத்துல அமரும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழிலில் இருந்த அந்த இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வீட்லேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னா குரு பகவான் அந்த இடத்துல வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். 2026லேருந்து 2027 வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு 4 ராசிக்காரர்களில் மேஷராசி முதல் இடத்துல இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் ஜூன் 2க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஜூன் 2க்கு அப்புறம் நீங்கள் மேலதிகாரிகிட்ட ரெக்கமெண்டோ அல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேலதிகாரியோட அன்பு ஆதரவும் ஜூன் 2க்கு அப்புறம் கிடைக்கும். குறிப்பாக பார்க்கும்போது மே 26லேருந்தே இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது ஜூன் 2ஆம் தேதி தான் வந்து
குரு பயிற்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில். அதே மாதிரி புதுசாக ஒரு கிளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பழைய கடனெல்லாம் ஒரு அளவுக்கு அடைச்சிருவீங்க. ஏன்னா விரியச்சனி காலத்தில் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா கூட நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டுகளாக உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தம்பதி பார்த்திங்கன்னா உங்களோட கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்களாம் போய் அந்த காலகட்டத்தில் நடத்துனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு ஜூன் 2க்கு அப்புறம் நீங்கள் போய் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் என்னுடைய ஆசை லட்சியம் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி காலம் விரையச்சனி காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வருமானம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த உடனடியாக நீங்கள் ஒரு தொழிலில் அல்லது ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கும்போது விரயங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனக்காரகன் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்ததுலேயே வருகின்ற நாட்களில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த மேசராசி என்பவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் பணவரவு கிடைக்கும். நில சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிலம் வாங்கியிருப்பீங்க, அதற்கான பட்டா கிடைக்காம இருந்திருக்கும். டாக்குமெண்ட்டில் கரெக்டாக பார்க்காம சைன் போட்டிருந்துருப்பீங்க. அதனால் ஒரு சில வில்லங்கங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மேசராசி என்பவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாகவே இதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கல்வியில் கூட நீங்கள் எப்பவுமே சிறந்து விளங்கக்கூடியவங்க தான். ஆனால் கடந்த ஓராண்டுகளாகவே கொஞ்சம் மந்தமாக ஒரு டல்லாக படிக்கணும்னு இறங்குவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சோர்வாக உட்காந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் இறங்கி படிச்சிங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே வரும். நல்ல ஒரு சிறந்த அறிவாளி, நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான மாணவர் அப்படிங்கிற பெயர் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகவான் விரையச்சனியாக இருக்கிறதுனால கடந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் அந்த நிலையில் தென்பட்ட நம்மளுடைய மேசராசி மாணவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல ஒரு சம்பள உயர்வு, தனியாக நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வலுவான இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். புதுசாக வேலை ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆர்வம் இயல்பாகவே இந்த ரிஷபராசிக்கு வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதி கரெக்டான இடத்துல இருந்தது, கோச்சார ரீதியான பலன்கள் கரெக்டான இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக நஷ்டம் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பண நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை சச்சரவுலாம் கடந்த 2 ஆண்டுகளாக இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் வாங்குவீங்க. தங்கம் பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம், வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
கடகராசிக்கு முழுமையான அருள் கிடைக்கிறதுனால கடகராசிக்கு நிம்மதி மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபம் பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய யோகம் இருக்குது இந்த கடகராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த ஃபினிஷிங் டைமாக இருக்கும். வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கான யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போச்சு அந்த உறவு மீண்டும் வந்து உங்ககிட்ட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து அமரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, பெரிய நிறுவனங்களிலிருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரும், வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம், புதுசாக உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். டிஜிட்டல் சார்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக முதலீடு போட்டிங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கல, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். கட்டாயம் இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்த 12 மாதத்தில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மறைந்திருந்த உங்களுக்குள்ளே இருந்த அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். நண்பர்கள் மூலிமா நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நேரடி ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் சொந்த ராசியிலேயே வந்து குரு பகவான் அமரும்போது நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புதிய திசை தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும், ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கும், ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க, அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்காம கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம உங்களுடைய உறவுகள் தென்பட்டிருப்பாங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலிமா ஏதாவது பாராட்டோ அல்லது அவங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களோ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இது ஒரு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இறங்குவீங்க. இந்த தடைப்பட்ட பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செலவுகள் ஒரு பக்கம் வரலாம், அதனால் மன அழுத்தமும் கொஞ்சம் வரலாம், வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உறவுகள் எப்பவுமே அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த புரிதல் உணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசிக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் ஒரு சில நிதி சம்மந்தமான விஷயத்தில் போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கும் போது டக்குன்னு முடிவெடுக்காமல் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ராசிக்காரங்க நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குருவோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும், சுபகாரியம் வீட்டில் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, நல்லது எதுவும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுமே வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுங்க, அல்லது மஞ்சள் நிற மலர்களால் கூட அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. குரு அருள் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியரும் அதில் சேர்வார். அதனால் உங்களுடைய குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அந்த குருவோடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதையும் செஞ்சு பாருங்கள். முடிந்தால் உங்களுடைய குருக்கள் இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வஸ்திரமோ அல்லது அவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா வீட்டில் சுபகாரியம் கட்டாயம் நடக்கும். தனத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ, எதெல்லாம் உங்களுடைய வருமானத்தில் இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாம் சரியாகும். குரு அருள் இல்லையெனில் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு முதல்லையே சொன்னோம். அதனால் உங்களுடைய குருவோடைய அருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குருவோடைய அருள் பெறத்துக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.